பொதுவாவே நீங்க கிராமத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் பஸ்ல நீங்க பயணிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லோக்கல் பஸ்லாம் அந்த மழை பெஞ்சா அந்த வைப்பர்லாம் சரியா ஒர்க் ஆவாது. அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சுச்சுன்னா, அந்த பஸ் உள்ள ஃபுல்லா அருவியா தண்ணி ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீட்டு எல்லாமே பார்த்தா கிழிஞ்சு போயிருக்கும். ஒரு பக்கம் சீட்டே நீங்க உட்கார முடியாது. எல்லாமே வந்து டேமேஜா தான் இருக்கும். இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து கிராமத்துல இருக்கிற லோக்கல் பஸ்ல வந்து பயணிச்சவங்களுக்கு தெரியும். ஆனா சிட்டில நம்ம மெட்ரோ சிட்டில சென்னையில இது மாதிரியான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. அதுவாச்சும் பரவால்ல டேமேஜ் ஆனா ஒரு பேருந்து. ஆனா இங்க ஒரு பேருந்தே ஃபுல்லா எரிஞ்சு வந்து கருகிடுச்சு. அந்த ஒரு பேருந்து. அது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து சென்னையில நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடையாறு டிப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு பஸ் வந்திருக்கு. உடனே அங்க இருக்கிற பின்பக்கம் வந்து பஸ் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இதே வந்து மக்கள் டக்குன்னு வந்து பார்த்ததால உஷாராயி டக்கு ப ப டிரைவரும் பேருந்த வந்து ஓரமா நிறுத்திட்டு மக்கள் அனைவரும் கீழ இறங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ப ப பஸ் வந்து ஃபுல்லா எரிஞ்சு, ஃபுல்லா கரிக்கட்டாவே மாறிடுச்சு. இது மாதிரியான ஒரு விபத்துல வந்து ஆனால் அதிர்ஷ்டவசமா பார்த்தீங்கன்னா, எவ்விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை. ஒரு வேளை உயிர் சேதம் ஏற்படுத்திருந்ததுன்னா, இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கும். வழக்கம் போல இந்த திராவிட மாடல்ங்கிற இந்த மண்ணாங்கட்டி மாடல் அரசு வந்து ஏதோனும் ஒரு நிவாரணத்த அறிவிச்சு, எப்படி அந்த கள்ளக்குறிச்சி சாவுக்கு வந்து ரூ. 10,00,000 நிதி உதவி கொடுத்து மறைச்சாங்க பாத்தியா? அதே மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்தை இது மாரி நடந்ததுன்னா, நிதி உதவி அளித்து அத வந்து மூடி மறைச்சிருப்பாங்க. ஆனால் இது அனைத்தையும் கண்டு கொள்ளாத அதோட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் விக்கிரவாண்டியில போயிட்டு உட்கார்ந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்துல இருக்காரு. இருக்கிற ஓட்ட உளச்சல் பேருந்துகள எதையுமே சரி பண்ணாம, விக்கிரவாண்டி தேர்தல்ல போயிட்டு மும்முரமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம சட்டசபையில தன்னோட பார்ட் பத்தி கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல வக்கில்லாம, ஏதோ ஒரு ப பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சம்பந்தமான ஒரு விவாதம் நடக்குது. அதுல போய் மூக்க நுழைச்சு, அதுக்கு போய் பதில் சொல்றாரு. ஆனா போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட எவ்விதமான விஷயத்திலும் வந்து அவர் வந்து சுத்தமா கண்டுகொள்வதே இல்லை அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் இருக்கு. இது மாதிரியான போக்குவரத்து துறை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேள அந்த எரிஞ்ச பஸ்ல ஏதேனும் உயிர் சேதம் ஏற்படுத்துதுன்னா, அந்த குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்லுவா? அந்த குடும்பத்துக்கு வந்து யாரு உதவிக்கு நிப்பா? நீங்க நிதி குடுத்துட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு யாரு துணையா இருப்பாங்க? இது இது மாதிரி விஷயங்கள் வந்து பொதுமக்கள் நீங்க தான் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியா நீங்க வந்து திமுக 40க்கு 40லாம் குடுத்தீங்க. அதனால என்ன நடந்ததுன்ட்டு யோசிச்சு பாருங்க. எவ்விதமான ஏதோ ஒரு நன்மை இருக்கா? இல்ல. எலக்ஷன் நேரத்துல வந்து அவங்க குடுக்க ஒரு 500, 1000 தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுதே தவிர, மத்த நேரத்துலலாம் ஒண்ணுமே பண்ண மாட்றோம். நன்றி, வணக்கம் மக்களே!